மக்களே, பிக் பாஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு 4 கண்டஸ்டன்ஸ் உள்ள போறாங்க. 3 ஃபீமேல் 1 மேல். அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து கானா வினோத் டைட்டில் வினர்ல இவங்க ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற தகவலை சொல்லிட்டு போயிருக்கார். அது ஒரு பக்கம் பயங்கர வைரல் பண்ணிட்டு இருக்காங்க கானா வினோத்தோட ஃபேன்ஸ். அடுத்து கானா வினோத்தோட மரண மாஸ் செலிப்ரேஷனை பார்த்துருக்கீங்களா? அந்த செலிப்ரேஷனை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து அரோரா மற்றும் துஷாரோட பேச்சுவார்த்தை போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேங்க. நிறைய ஞாபகம் மறதியாக இருக்குங்க இந்த சீசனில். ஹைலைட்டில் சொல்லிடுறேன், வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லி போடுறேன். பட் ஃபினிஷிங்கில் வரும்போது அப்படியே டாபிக் அந்த ஒரு ஃப்ளோவில் போயிட்டு அந்த ஒரு சம்பவத்தையே மறந்து போயிடுறேன், மன்னிச்சிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ மொதல் விஷயம், ஸோ இன்னைக்கு 4 கண்டஸ்டன்ஸ் வர போகிறாங்க. அதில் குறிப்பாக இந்த சீசனில் 2 வாட்டி எலிமினேட் ஆகி போன ஒரு கண்டஸ்டன்ஸ் ஆதிரை. 2 வாட்டி என்ட்ரி, 2 வாட்டி எலிமினேஷன், இப்போ 3வது வாட்டி என்ட்ரி ஆக போகிறாங்க. ஸோ ஆதிரைனா கூட யார் வரணும்? ஏன்னா 2 பேரும் ஜோடியாக தானே அந்த வாரம் எலிமினேட் ஆனாங்க. எஃப்ஜே ஆதிரை ஜோடி எலிமினேஷன் நடந்ததுல இப்போ அந்த ஜோடி எலிமினேஷன் ஜோடியாக வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க. ஸோ ஆதிரை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா கான்ஃப்ளிக்ட் பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியலையே. கான்ஃப்ளிக்ட் இருக்கிற ஆட்களே இல்லை ஆதிரையை பொறுத்தவரையும். ஆனால் வினோத்து கூட பண்ணிட்டு இருந்தாங்க, வினோத்தும் கிடையாது. உள்ளே போயிட்டு அவங்க திவ்யாவுக்கு சப்போர்ட்டாவோ அரோராவுக்கு சப்போர்ட்டாவோ அண்டு சபரி மற்றும் விக்ரம் இந்த 4 பேருக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக முரண்பாடு இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிடையாது. ஜாலியாக போய் அப்படி ஏதாவது கோச்சுக்கிட்டா மேபி கோச்சுக்கிற இடம் விக்ரமா மட்டும்தான் இருக்கும். வேறு யாருக்கிட்டையும் கோச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அவங்க போயிடுவாங்க. எஃப்ஜே வந்தாலுமே எஃப்ஜேக்கு ஒரு முரண்பாடுனா விக்ரம் மேலே தான் கடைசியாக இருந்துச்சு. அதை தாண்டி பெருசாக இருக்காது. இதில் விக்ரமுக்கு ஆதரவாக ஒரு வீடியோலாம் ரீஷேர்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரும் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி தெரில, வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக மிங்கிள் ஆகிட்டு தான் போக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஃபன்னி வீக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது பார்க்க முடியும். அடுத்து 2 கண்டஸ்டன்ஸ் யாருன்னா, ஒன்று கனி திரு அவர்கள் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ற கனியும், அடுத்து மீனவ பொண்ணு சுபிக்ஷா. இவங்க 2 பேருமே என்ட்ரி ஆக போகிறாங்க. இதில் எந்த ஆர்டர்லாம் தெரியாது. இந்த 2 பேரும் குறிப்பாக நாளைக்கு அப்போ அன்பு கேங்கோட வாரமாக இருக்க போகுது. ஸோ அன்பு கேங்கத்தோட 4ஆக இருக்க போகுது அந்த 2 பேர். ஸோ கனிக்குமே பெருசாக இவங்க எல்லாமே 4 பேருமே சாட்டிஸ்ஃபைடு தான் கனிக்கு. அது சபரி ஜெயிச்சாலும் அரோரா ஜெயிச்சாலும் விக்ரம் ஜெயிச்சாலும் ஒரு பாயிண்ட்ல திவ்யா வேணா டவுட்டில் வைக்கலாம். திவ்யா ஜெயிச்சாலும் ஓகேன்ற நிலைமையில தான் கனி இருப்பாங்க, அவங்களுக்கு கவலை இல்லை. இன்னொரு பக்கம் சுபிக்ஷாக்கு கண்டிப்பாக என் அண்ணன் விக்ரம் ஜெயிக்கணும், வினோத் ஜெயிக்கலாம், என் விக்ரம் ஜெயிக்கணுன்றது தான் இன்டர்வியூல சொல்லிட்டு போச்சு. இதில் சுபிக்ஷா வந்தது தான் சம்பவம் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்பவமே சுபிக்ஷா வியானாவையும் வச்சு செய்வதற்கான முயற்சி இருக்கு. ஏன்னா வியானா எப்படியாவது சுபிக்ஷா ஃப்ரெண்டா இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கு சுபிக்ஷா கொடுக்க வேண்டிய நேரம் இருக்குல்ல, கரெக்டாக சுபிக்ஷா பதிலடி கொடுத்தாதான் வியானா அடங்குவாங்க. அந்த ஒரு சம்பவத்தை இன்று எதிர்பார்க்கலாம் மக்களே. ஒரு தரமான சம்பவம் சுபிக்ஷா செஞ்சாங்கன்னா அருமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 4 பேரோட என்ட்ரி. ஓகே, அடுத்ததாக கானா வினோத்தோட ஒரு செலிப்ரேஷன். செலிப்ரேஷன்னா இது செலிப்ரேஷன் நான் தான் சொன்னேன்ல, கானா வினோத்தோட செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும்னு நேற்று தான் சொன்னேன்ல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாரத்தப்பட்ட மோளங்கள்னு வச்சுட்டு ஒரு காரில் கானா வினோத்தை இறக்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ரோட்டில் ஒரு வண்டி போக முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் கூடுது. எப்படி ஒரு வண்டி போக முடியாத கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடுதுன்னா கானா வினோத்துக்கு அதுதாங்க மக்களின் அலை. அதுதான் இந்த ஷோவில் அவருக்கு தானா சேர்ந்த கூட்டம்ன்ற மாதிரி மக்களை கவர்ந்த கூட்டங்க. அது யார் நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது, அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் அது. அந்த அளவுக்கு கூட்டம் கூடிச்சு, நல்லா இருந்துச்சு. அதில் குறிப்பாக வழிநெடுக்கும் பேனர்களும் கானா வினோத்துக்கு அந்த அளவுக்கு பேனர் வச்சு அவரை வரவேற்ற விதமாக இருக்கட்டும், கிரீடம் போட்டு பட்டாசு இதுன்ற மாதிரி பண்ண விதமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி வேற லெவலாக இருந்தது. அவர் அந்த ஏரியா கிராஸ் ஆகிற வரையுமே கூட்டம் தான். அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸு கலக்கிட்டார். இதான் சொல்கிறேனே, அவர் டைட்டில் தான் ஜெயிக்கல, மக்களை ஜெயிச்சிட்டாருங்க. டைட்டில் ஜெயிச்சு பெருசாக ஆக போகிறதில்ல, சாதிச்சவங்க கிடையாது. உண்மையை சொல்கிறேன், இந்த பிக் பாஸ் சீசன்னு டைட்டில் ஜெயிச்சவங்க பெருசாக சாதிச்சது கிடையாது. ஆனால் டைட்டில் ஜெயிக்காதவன் நிறைய சாதிச்ச வரலாறு தான் பேசும். ஸோ அதில் மக்களை ஜெயிச்சிருக்கார், அதுக்கு அடுத்து வரலாறு பேசும், அதுக்கான உருவாக்கம் அவர் பண்ணுவாருன்றதை நம்பலாம். இது கானா வினோத்தோட செலிப்ரேஷன் ஹைலைட் மூமெண்ட்டு. அதை இன்னும் பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணியோ பெருசாக இதுவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவே அந்த கண்டென்ட்டுக்கு போதும். அடுத்து கானா வினோத்தோட எக்ஸிட் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு ஜாக்லின் கூட. அந்த எக்ஸிட் இன்டர்வியூ ரொம்ப ஃபன்ஃபில்டாக நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அங்கே ஜாக்லினுக்கே கவுண்டர் போட்டு நல்லா செமையாக பேசுறாரு. ஸோ அதில் ஆங்கர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க,
அந்த இன்டர்வியூமே சீரியஸாக போனால் நல்லா இருக்குமா, அதுலேயும் ஒரு ஃபன் ஃபீல்டாக போனால் நல்லா இருக்கும்ல, அந்த ஃபன் ஃபீல்டையும் அங்கே டெலிவரி பண்ணதாக இருக்கட்டும், பயங்கரமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக ஜாக்லின் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த 4 ஃபைனலிஸ்ட்டில் உங்களுக்கு யார் ஜெயிக்கணும், கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு கேட்கும்போது எனக்கு சபரி ஜெயிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஸோ இதை எடுத்து சபரியோட ஃபேன்ஸ் வேற மாதிரி வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கானா வினோத்தோட ஃபேன்ஸும் குழம்பி போயிருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அண்ணனே சொல்லிட்டாரா ஓட்ட போடுறா சபரிக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கானா வினோத்தோட ஃபேன்ஸ் களத்தில் இறங்கிட்டாங்கன்னா சபரியோட ஓட்டு பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஐ மீன் அதை அவர் சொன்னது நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னா, ஸோ திவ்யாவுக்கு போட முடியாத மாறி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அது நடக்குதான்ட்டு. இது சோசியல் மீடியாவில் எக்ஸ் வலைத்தளத்தில் இது வைரலாக ஷேர் பண்ணப்பட்டு பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ. இது ஒன்று. அடுத்து லைவ்ல துஷார் மற்றும் அரோரா இருக்காங்க இல்லையா, அரோரா அதில் வந்து துஷார் வந்து அரோராவை பாராட்டுவதும் அரோரா இந்த வீட்டில் நடந்த எல்லா கதையும் சொல்லுவதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் குறிப்பாக துஷார் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. நீ டிக்கெட் டு ஃபினாலே நல்லா விளையாடின, சூப்பராக ப்ளே பண்ண, குறிப்பாக சுபிக்ஷாலாம் என்னமா டஃப் கொடுத்தா, வேற மாதிரி ப்ளே பண்ணா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவை பற்றி பேசுகிறாங்க. உடனே சொல்கிறாங்க அவள் டாஸ்க்குன்னா வேற மாதிரி இறங்கி விளையாடுவாடா துஷார், அவ்வளோதான் தடுக்கவே முடியாது, செம்ம ஃபோர்ஸ் அவ அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான், ஒவ்வொரு டாஸ்க்லையும் சூப்பராக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்ற மாதிரி சொல்கிறார். அதில் சபரி விட்டு கொடுத்தான், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிருக்கும்ன்ற மாதிரி சபரி பற்றின டிஸ்கஷனுமே போகுது. அடுத்து துஷார், இதில் ஓட்டு போட்டவங்களுக்குலாம் நான் கிராட்டிடியூடாக இருக்கணும், மறக்கக்கூடாது. ஏன்னா எனக்காக நான் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல, எனக்காக ஒரு ஃபோனை எடுத்து துஷாருன்னு சர்ச் பண்ணி ஓட்டு டப்புன்னு போடுற நபர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இருக்கணும், அவங்களுக்கு கூட நிற்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் உனக்கும் அரோரா புரிஞ்சுக்கோ, ஏன்னா உனக்கும் ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் வர வச்சுருக்காங்கன்னா அவங்களையும் நீ மனசில் வச்சுக்கணும்னு. கரெக்டு தான், முகம் தெரியாத ஆட்கள் இவ்வளோ ஓட்டு போடுறது எனக்குமே இதுவாக தான் இருந்துச்சு, தட் வாஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்றதையும் அரோரா சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போகுது. அப்போது இதில் நீ போனதுக்கப்புறம் எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அப்போ வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக கமருதீன் இருந்தான், சப்போர்ட்டாக இருந்தான், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தான் அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க இல்லைனா தான் எனக்கு சம்டைம்ஸ் உங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் அந்த கான்செப்ட் ஆஃப் துஷாருன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட, என்னை பார்த்தா உனக்கு இப்படியா தெரியுது, நான் ஒரு கான்செப்டாக தெரியுறேனான்ற மாதிரி அவர் பேச இவங்க பேசன்ற மாதிரி யாரோ திட்டுறாங்க போல இருக்கு. நிறைய கான்வர்சேஷன் அங்கே பில்டப் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு நடுவில் கெமி வந்து துஷாரை கலாய்க்கிறது, ரியாக்ட் பண்ணுறது, இதில் ஒரு பிராங்க் பண்ணுறன்ற பேரில் துஷாரும் ரம்யாவும் சேர்ந்து அரோரா வெறுப்பேற்றுறான். ஆக்சுவலாக அரோராவும் ரம்யாவும் சேர்ந்து துஷாரை வெறுப்பேற்றலான்னு பார்க்குறாங்க. அதில் துஷாரும் ரம்யாவும் சேர்ந்து அரோரா வெறுப்பேற்றுறது, சாபரி நடுவில் வந்து ஃபன் பண்ணுறதுன்ற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த அந்த ஒரு டாபிக், டிஸ்கஸ்டிங்கான டாபிக் சொன்னல, அது மட்டும்தான் மேக்ஸிமம் எல்லா ரூம்லையும் பேச பொருள். யாருக்குமே டீசென்சி இல்லாமல் பேசுனது பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.